மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தேவ சித்தத்தை செய்யும்போது தேவ ஆசீர்வாதமோ தேவனுடைய செழிப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவைலபிள் ஆகிற ஒரு அற்புதமான சத்தியத்தை தான் தேவ சித்தத்தை செய்கிறது ஒரு பிரமாணமாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு பிரமாணம் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பிரமாணம், ஒரு வழிமுறை. அதை செய்யும்போது அதை செய்கிறதுனால என்ன அவைலபிளாக இருக்கும்னா கண்டிப்பாக கர்த்தரின் ஆசீர்வாதமோ கர்த்தர் கொடுக்கிற செழிப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவைலபிளான ஒன்றாக கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் வரப்பண்ணுகிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை ஆண்டவருக்கென்று வாழும்படி கர்த்தர் நம்மளை மாற்றி அந்த ஜீவனை வாழ்கிறன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வாழக்கூடிய ஒரு ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். நம்ம இஷ்டம் போல வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. தேவனுடைய பிள்ளையாக மாறின பிறகு தேவன் வைத்திருக்கிற அவர் சித்தத்துக்குள் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறேன். அந்த சித்தத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த தேவனுடைய சித்தம் எனக்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில் அவைலபிள் ஆக்கி கொடுக்குதுன்றது தான் ரொம்ப அற்புதமான சத்தியம் பாருங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணும்போது கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஜெபிக்கும் போது அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசைகளை கர்த்தர் கொண்டு வந்து அவனுடைய மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் நிரப்புறாரு. நல்லா கவனிக்கணும். நிறைய நேரம் கிறிஸ்தவனாக மாறிட்ட பிறகு உன் ஆசையெல்லாம் கொன்று நீ உன்னை சாகடிச்சு தான் வாழணும்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாய் மாறின பிறகு தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசைகளினால் நிரப்புகிறார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, ஜெபம் பண்ணும்போது என்ன ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்றார். தமிழ்ல விரும்பி கேட்டுக்கொள்கிறதுன்னு வரல, ஜெபத்தில் எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அப்படின்னு வந்திருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி இருந்தாங்க, whatsoever you pray and desire. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டா ஆசையெல்லாம் தூக்கி போட்ட வேண்டியதில்லை. ஆண்டவர் கொடுப்பார் நல்ல நல்ல ஆசைகள் எல்லாம். நான் வாழ்வதற்கான ஒரு ஆசையை கொடுப்பாரு, என் வாழ்க்கையை பிரயோஜனமானதாக்குவதற்கான ஒரு ஆசையை கொடுப்பாரு, எல்லா தோல்விகளையும் ஜெயமாக்கணுன்ற ஆசையை கொடுப்பார். ஏன்னா நான் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிப்பதுக்காக ஆண்டவர் இந்த சத்தியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம நினச்சிக்கூடாது தேவ சித்தம்னா நம்ம ஆசையெல்லாம் கொன்று காசுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள தேவனுடைய ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆசைகளாய் மாறுகிறது. அதை தான் சொல்றார், ஜெபத்தில் எவைகளை விரும்பி நீங்க கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது என்ன ஆகுன்றார்னா அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ தேவ சித்தத்தில் நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் அவைலபிளாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளும் போது அவனுக்குள்ள தேவன் ஏராளமான ஆசைகளை கொண்டு வந்து உள்ள வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு பொறுப்பில் கர்த்தரை வச்சிருக்கும் போது அந்த பொறுப்பில் நீங்கள் உங்கள் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் போது அதற்கான ஆசை, அதற்கான எல்லா விருப்பங்களையும் வாஞ்சையும் கொண்டு வந்து டிசைரையும் அஃபெக்ஷனையும் தேவ சித்தத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். நிறைய பேர் இப்படி தியானிக்கிறது, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்தியங்கள். நிறைய நேரம் தேவ சித்தம்னு நம்ம நினச்சிக்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சிலர் தன்னை வெறுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வாழும்போது சிலர் சொல்லுவாங்கப்பா, அப்பா என்ன பரிசுத்தமான ஜீவியம்ப்பா அவர். ஏன் பரிசுத்தமான ஜீவன் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஆசைன்னு ஒன்றுமே கிடையாது. அது மகா பெரிய பொய். ஆசை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க.
சொல்ல புரியுதா இல்லையா? ஆசை இருக்குன்னா ஆமாம் ஆசை இருக்குது, அதில் என்ன தப்பு? என் ஆசை தப்பாக இருந்தால் அந்த ஆசையை தேவ சித்தத்துக்கு ஏதுவாக நான் மாற்றி அமைக்கிறேன். ஆனால் சில நேரம் நான்லாம் சின்ன பையனாக இருந்தபோது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தெரியுமா? நானே கேட்டிருக்கேன். நம்ம சின்ன பையன் பாருங்கள், அப்போது நிறைய ஊழியர்கள் வருவாங்க, பேசுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நிறைய பேர் அவங்கள குறித்து எங்கள் காது கேட்க சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ பரிசுத்தவான் தெரியுமா, அவர் எந்த ஆசையும் இல்லாமல் வாழ்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, என் சித்தத்தை செய்ய நீ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக உனக்குள்ள என் ஆசையை கொண்டு நான் நிரப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆசை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாங்க. என்ன வாலிப பசங்களை கேட்டால் ஏகப்பட்ட ஆசையை வச்சுருப்பானுங்க. என்ன அந்த ஆசையெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், கரெக்டாக கொண்டு வரணும். இந்த மாம்சத்தில் நிறைய ஆசைகள் தவறான ஆசைகள்லாம் வரும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க அந்த ஆசையெல்லாம் தேவ சித்தத்தில் அது அடங்கியிருக்கா, தேவ சித்தமாக இது நான் ஆசைப்படுறதுல தேவனுடைய சித்தம் இருக்கா, அதில் தேவன் நாமம் மகிமைப்படுதா, தேவன் என் மூலமாக நான் செய்யக்கூடிய நான் ஆசைப்படுகிற காரியத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கா, இதெல்லாம் கவனிக்கணும். பாருங்கள், ஒரு சில சம்பவங்களை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் போது ஒரு மனுஷன் தேவ வசனத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தம் அறிகிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவன் ஏராளமான ஆசைகளை அவனுக்குள்ள உண்டு பண்ணுகிறார். கையத்தியாமன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன உண்டு பண்ணுகிறாரு? நிறைய ஆசைகளை, நியாயமான அப்படி சொல்லலாம், ரைட்ஃபுல் டிசையரை கர்த்தர் உண்டாக்குவார். கையை சொல்லுங்க. என்ன டிசையரை உண்டாக்குறாரு? ஏடா கூடமான ஆசை இல்லை. சிலருடைய ஆசைலாம் ஏடா கூடமாக இருக்கும், கேட்கும் போதே சகிக்காது. சிலர் சொல்கிற ஆசையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஆசையா அப்படின்னு நம்ம கேட்போம் பாருங்க, இதெல்லாம் ஜென்மத்திலும் நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க சில. அப்படி இல்லை. நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும் போது ரைட்ஃபுல் டிசையர், நியாயமான விருப்பங்களை, என்ன வாஞ்சைகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அப்படி தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்ட தாவீதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 29ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது. இந்த தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அவனை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்க விரும்புகிறார் பாருங்க. அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து அவனை அங்கே அந்த டாப்பான பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள கடவுள் வைத்த வாஞ்சை தான் ரொம்ப பெருசு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் டாப்பான பொசிஷனுக்கு வர முடியலன்னா நமக்கு இருக்கிற நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை, தேவன் நம்மளை அந்த டாப்பான லெவலுக்கு கொண்டு அவர் மகிமைப்படுவதற்கான வாஞ்சையும் ஆசையும் தேவ சித்தத்துக்குள்ள அது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும் பாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அவனுடைய ஆசை எல்லாம் தேவனை குறித்ததான் இருந்தது. அவனுக்கு இருந்த ஒரே ஆசை கர்த்தருக்காக வாழணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும். கவனிச்சு பாருங்க, என்ன சங்கீத புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் சொல்லி விவரித்து பாடுகிறான். அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய இருதயம், அவனுடைய மனம் எல்லாம் வாஞ்சித்தது தேவனை குறித்து. தேவன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. He had great love for God. That's a greater desire. ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஆசை. இன்னைக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ற ஒரு மனுஷன் கடவுள் மேல மிகப்பெரிய ஒரு ஆசை உள்ளவனா இருப்பான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல நம்முடைய அன்பு, நம்முடைய பாசம், நம்முடைய அந்த அஃபெக்ஷன், அந்த வாஞ்சை எப்படிப்பட்டதான் இருக்கு? இவனுக்கு பாருங்க, கர்த்தர் எல்லா உயர்வுகளையும் ராஜாவாக்கி அவனுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுத்து திரளான செல்வத்தை கொடுக்கிறார் கையில. இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆசை பாருங்க, இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளவு ஆசீர்வாதம். நான் சொன்ன பாருங்க, தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது தேவ ஆசீர்வாதமும் தேவ செழிப்பும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவைலபிள் ஆகுது. அந்த மனுஷனுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. என்ன பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லா செல்வத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் இருந்தோம், அது மேல அவன் ஆசை போல அந்த பொருளெல்லாம் வைத்து என் தேவனுக்காக நான் என்ன செய்யலான்ற ஆசை உள்ளவனா இருந்தான் பாருங்க. நல்லா கவனிக்கணும் அதை நான் சொல்றது.
கொஞ்சம் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே நம்ம ஆசை ஆண்டவரை விட்டு வேற எங்கேயோ போயிடுது. அதனால்தான் அந்த கொஞ்சத்திலே நின்றுது எல்லாமே. ஆனா இங்க தாவீதை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு திரளான செல்வங்கள், திரளான ஆஸ்திகள், திரளான புகழ்ச்சியும் புகழும் உள்ள ஒரு நிலையில் அவன் வந்த போதும் அதை எதையுமே அது மேல அவன் ஆசையை வைக்கான். அதெல்லாம் எடுத்து நான் என் ஆண்டவருக்கு நான் வச்சிருக்கிற, அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை, அவர் மேல வச்சிருக்கிற வாஞ்சை, அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காட்டுவது, இதெல்லாம் நான் எப்படி உபயோகப்படுத்தலாம், அதான் நோக்கம் பாரு. அதுதான் தேவ சித்தத்தை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில கர்த்தர் அப்படியே குமிப்பார் கொண்டு வந்த நன்மையெல்லாம். பிசாசு என்ன செய்யறான், சில நன்மைகள் நமக்கு வந்த உடனே அந்த அந்த தேவன் மேல் உள்ள ஆசை, தேவன் மேல் உள்ள அந்த வாஞ்சையில கொஞ்சம் அப்படியே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றான் பாருங்க. சில நேரம் சிலர்லாம் சர்ச்சைக்கு வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்க மாட்டுது, ஆண்டவரே நீர் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு வருவாங்க. கொஞ்சம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சைக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஆசை மாறுது. நல்ல கவனிங்கள், இந்த மனுஷன் ராஜாவாகி திரளான செல்வம் அவனுக்கிட்ட இருக்கு, திரளான புகழ் பெற்ற ஒரு மனுஷனா இருக்கும்போது அப்போ கூட அவன் சொல்றான், என் தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணுமே. இவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை புரிஞ்சாம இருந்திருப்பானா? யோசித்து பாருங்க. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? இவ்வளத்தையும் நான் கொடுத்தோம், அதை வச்சு எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறானே, இவனை ஆண்டவர் நிச்சயமா மேன்மைப்படுத்துவார். பாருங்க, சொல்லியிருக்கு பாருங்க, சில வசனங்களை வாசித்து காண்பிக்கும். எப்படிலாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தா கொஞ்சம் பார்க்கணும்ல. திரளான ஆஸ்தி இருந்து, திரளான செல்வம் இருந்துச்சு எல்லாம் சொல்றோம். ஆனா இங்க நீங்க கவனிக்கணும் சில வார்த்தைகளை. வாசிப்போமா? முதல் வசனத்திலிருந்து. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, நான் என்னால் ஏண்ட மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெங்கல வேலைக்கு வெங்கலமும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகல வித ரத்தனங்களையும், வெங்கல கோமேதா கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு 3ஆம் வசனம் பாருங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று சொல்றான் பாருங்க. இந்த தாவீது கிட்ட இருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, டேக்ஸ் பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த தாவீது கையில இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்லும் போது அவன்கிட்ட ஏறக்குறைய $100 மில்லியன் இருந்துச்சான். அப்படின்னா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ரஃபா நம்ம இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னா ஏறக்குறைய 500 கோடிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது அவன் கையில் 500 கோடி. நான் கேட்குறேன், 500 கோடி இருக்கிறவன் நம்ம கையில் ஒரு 500 கோடி தான் நம்ம இப்படி சொல்லுவோமா? 500 கோடி தான் நம்மளாம் எங்கே பிடிக்கிறது? நம்மளாம் இப்படி வந்து உட்காருவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மனுஷன் சொல்கிறான், 500 கோடியை வச்சிருக்கும் போது அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் என்னன்னா, இதை எல்லாத்தையும் வச்சு என் தேவனுக்காக ஒரு அரண்மனை, ஒரு ஆலயத்தை கட்ட இதெல்லாம் நான் எப்படி உபயோகப்படுத்தலாம்? அவன் சொல்லிட்டு சொல்றான், அவன் இதை கொடுத்தோம், அவன் சொல்றான், என்னுடைய ஜீவிய கால இறுதிக்கு வந்திருக்கிறேன். ஆனாலும் தன்னுடைய மகனை பார்த்து, சாலமோனை பார்த்து சொல்றான், இன்னும் ஏராளமா சவதரித்து வச்சிருக்கிறேன், இது போக இன்னும் ஏராளமா இருக்கு, அதையும் எடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய வேலையை செய்வதற்கு நீ உபயோகப்படுத்துப்பா. அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும், இங்க அவனுக்கு எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு உயர்வு, எவ்வளவு புகழ் அவனுக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாலும் தேவனுக்காக வாழணும், தேவன் மேல் உள்ள அன்பு, தேவன் மேல் உள்ள வாஞ்சை
அவனுடைய வாழ்க்கையில குறைவே இல்லை பாருங்க. அதான் தேவ சித்தத்துல தேவன் அவருடைய ஆசையை நமக்குள்ள உண்டாக்கிட்டு அந்த டிசையரை கர்த்தர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு மனுஷன் தேவ சித்தத்தில் நடக்கிறானா, தேவ சித்தத்தின்படி வாழ்றானா, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை இங்க இந்த சொல்லப்படுற சத்தியத்தின் மூலமா விளங்கி கொள்வான். நான் சொல்றேன், அந்த மனுஷனுக்குள்ள ஆசை, தேவனை குறித்த ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு செல்வம் வளர்ந்தாலும், எவ்வளவு பதவி, எவ்வளவு புகழ் வந்தாலும், அது ஒரு பக்கம் வளர்ந்தாலும், இன்னொரு பக்கத்துல மிக அதிகமா வளர்றது எதுவா இருக்கும்னா, தேவனுக்காக, தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பு, தேவனுக்காக எதாவது செய்யணும்ன்ற அந்த வாஞ்ச அவனுக்குள்ள பெருகிட்டே இருக்கும் பாருங்க. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க இந்த அமெரிக்கா தேசத்துக்கு போனீங்கன்னா வால்மார்ட்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களே? ரொம்ப ஃபேமஸான ஒரு மால், ஷாப்பிங் சென்டர்னுவாங்க. அங்கே போனால் எல்லாம் A to Z வரைக்கும் கிடைக்கும். அதை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனுஷன். அவர் பேர் சாம் வால்டன் சொல்லி ஒரு மனுஷன். அவர் சாதாரணமான விதத்தில் ஆரம்பித்தார். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஆரம்பிச்ச ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்து ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு. அவர் சொல்றாரு, அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஏறக்குறைய 5000 ஸ்டோர்ஸ் வச்சிருந்தாராம். ஒவ்வொரு வால்மார்ட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்ட இருக்கும் பெருசு. 5000 வால்மார்ட் இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய அத்தனை அவுட்லெட்லையும் நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போனேன்னா லட்சக்கணக்கில் குவான்டிட்டியை நான் ஆர்டர் பண்ணுவேன். லட்சக்கணக்கில் நான் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறதுனால எனக்கு சீப்பான விலையில் கிடைக்கும். அந்த சீப்பான விலையில் கிடைக்கும் போது என்ன செய்வேன்னா, எல்லா ஸ்டோர்லையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப மினிமலான ஒரு ப்ராஃபிட்டை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன். அதில் மிகப்பெரிய லாபத்தை என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அவர் சொல்றாரு, அத்தனை லாபம் எனக்கு வந்தாலும் நான் கர்த்தரை தேடுவதும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதும், நற்கிரியைகளை செய்வதில் நான் குறை வச்சதில்லைன்னு அந்த மனுஷன் சொல்றாரு. இன்னைக்கு கை மாறிடுச்சு. ஆனால் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவர் கண்டுபிடிச்சு, இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி, இப்படி ஏராளமான என்ன லாபம் அவருக்கு வந்த போது அந்த மனுஷன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அப்ப கவனிச்சுப்பா, இது போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் கையில கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன் கையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அவைலபிள் ஆக்குறாரு. அந்த மனுஷன் கையில அவருடைய ஆசையை உண்டாக்குறார். அந்த மனுஷன் கையில நீங்க எவ்வளவு ஒரு தேவ சித்தத்தை புரிந்து, தேவ சித்தத்தினால தேவ ஆசீர்வாதம் செழிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில திசை மாறி அந்த பணம் அவனை ஆளுகிற, செல்வம் அவனை ஆளுகிற நிலைக்கு வர மாட்டான். ரைட் ஆட்டிடியூட், சரியான நோக்கம் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆசை எல்லாம், அந்த மனுஷனுடைய ஆசை எல்லாம், தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய ஆசை எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவருக்காக நான் என்ன செய்யலாம், இதெல்லாம் கர்த்தருக்காக நான் எப்படி உபயோகப்படுத்தலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம நான் இன்னைக்கு சொல்கிற மாதிரி வால்மார்ட் மாதிரி நம்ம இன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அவர் ஆரம்பத்திலே இந்த பிரின்சிபலை தன் வாழ்க்கையில் சரியாக வைத்திருந்தார். எடுத்தோன்னு அவர் ஒன்றும் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போதும் அவருடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தினால் உண்டான அந்த ஆசையை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் நாம் தேவனுடைய சித்தத்தை புரிந்து, அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும் போது தேவன் உண்டு பண்ணுகிற ஆசையை குறைக்க கூடாது. அதுல நான் வளர்ந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை, அவர் மேல் உள்ள வாஞ்ச, அவருக்காக வாழ்றேன், நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு என் வாழ்க்கையில குறையக்கூடாது. அதுல நான் விருத்தி அடையணுன்ற ஒரு கவனம் இருக்கணும். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நிச்சயமா அவருடைய சித்தத்தை செய்கிற உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உபயோகப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவனுக்கு தாவீதை பாருங்க, இங்கே ஒரு சம்பவமா இன்னொரு இடத்துல கவனிச்சீங்கன்னா, கோலியாத்தை போய் சந்திக்கிறான் பாருங்க. கோலியாத்தை சந்திக்கும் போது கூட அவனுக்குள்ள தேவனை குறித்து என்ன மாதிரி வாஞ்ச பாருங்க, என்ன மாதிரி ஒரு லவ் ஆண்டவர் மேல வச்சிருக்கிறான் பாருங்க, ஒரு அஃபெக்ஷனை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறான். விருத்த சேதனை இல்லாத ஒரு கோலியாத் நின்று ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கும் போது அவனால் அதை ஜீர்ணிக்க முடியல. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இவன் சொல்றான், எப்படி இது, என்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராச்சே, நாங்கள் உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாச்சே,
விருத்த சேதனம் இல்லாதவன், உடன்படிக்கை இல்லாதவன், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நிந்திக்கிறானே. இதெல்லாம் கேட்டுட்டு இங்க அமைதியா இருக்கிறார்களே. தாவீது போறான், முதல் நாள் அவன் வந்து பார்க்கறான். அவன் நிந்திக்கிறத கேட்கும் போது அவனால ஜீர்ணிக்க, ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு வாஞ்சை, ஒரு லவ் ஆண்டவர் மேல இருந்துச்சு. நான் சொல்றேன், அதுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்னு. ஈஸியா உங்களை கண்டுபிடிக்கிறதுனா கர்த்தர் மேல உங்க வாஞ்சை எப்படி இருக்கு, அது காட்டிடும் நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையான்றது ரொம்ப அற்புதமா காட்டும். இந்த தாவீது பாருங்க, இவன் ராஜாவான பிறகு வந்து அந்த அஃபெக்ஷனை காட்டல. அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஒரு நிலையில அவன் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. போறான் தன் சகோதரங்களை விசாரிக்க, அங்க யுத்தத்தில் போய் நிக்கிறான், பார்க்கறான் கோலியாத்தை. ஆரம்பத்தில் இருந்தே அந்த யுத்த காலத்தில் மாத்திரம் இல்லை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பனா இருக்கும்போது கர்த்தர் மேல உள்ள அஃபெக்ஷன் அவனுக்கு பெருசா இருக்கு. இன்னைக்கு நான் கேட்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அஃபெக்ஷன் எப்படிப்பட்டதா இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் மற்ற 6 நாள் உலகத்துக்குள்ள போறேனே, அங்கதான் தேவ சித்தத்தை புரிஞ்சிருக்கிறேனா? அங்கதான் நான் தேவ சித்தத்தை புரிந்து தேவ சித்தத்தினால உண்டாகிற ஆசையில, என் கர்த்தர் மேல உள்ள ஆசையில நான் வாழ்றேனா? அங்க வைராக்கியமா இருக்கிறேனா? அவர் மேல நான் வாஞ்சை உள்ளவனா இருக்கிறேன் காட்டணும்னா கண்டுபிடிக்கணும். என்ன அதுல குறைப்படுறேன்னா நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் தீவிரமாக்கணும் ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சையில. சில பொருள் நம்மளை ஆதிக்கம் பண்ணுதா, சில நேரம் சில பணம் நம்மளை ஆதிக்கம் பண்ணக்கூடியதா இருக்கா, பொருள் ஆதிக்கம் பண்ணக்கூடியதா இருக்கா, பதவிகள் ஆதிக்கம் பண்ணக்கூடியதா இருக்கா? நம்ம சொல்லணும், இல்ல ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுவே நீர் தான் எனக்கு, இதெல்லாம் நீர் கொடுத்தது உம்முடைய சித்தத்தை, அந்த பொசிஷன்ல இருந்து அந்த உயர்வான நிலையிலிருந்து நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்க மேல நான் வச்சிருக்கிற வாஞ்சையினால நீர் என்னை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை என் குடும்பத்துல, என் வேலை ஸ்தலத்துல, என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவே நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்காக நான் உங்க மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன் ஆண்டவரே. தாவீது அதை ரொம்ப அற்புதமா காட்டுறான் பாருங்க. தாவீது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் கவனிச்சு நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. நம்ம சொல்லக்கூடாது தாவீது வந்து பழைய ஏற்பாட்டு ஆளு, அவர் வந்து செஞ்சார் ஓகே அப்படின்னா. இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் மாம்சத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுவே அவர் ஊழியம் செய்த போது, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கவனிச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறது என்ன, அதிகாரத்தில் இருந்த என்ன அதிகாரிகளுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா வந்து இயேசுநாதரோட ஊழியம் செய்து, எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்னா தங்களுடைய ஆஸ்திய ஆண்டவர் கொடுத்து ஊழியம் செஞ்சார்களாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசுநாதர் இருந்த பீரியட்ல ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த மினிஸ்ட்ரிக்கு பேர் என்னன்னா என்ன, கிவிங் மணி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் காட் வாஸ் அ காலிங். அந்த அழைப்பு இருந்துச்சு. தேவனுடைய ஊழியத்துக்கு என்று பணத்தை, தங்களுடைய ஆஸ்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமா இருந்துச்சு. அந்த ஸ்திரீகள்லாம் வந்து தங்களுடைய ஆஸ்திகளை வச்சு, வேதம் அப்படியே சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம் வாசினா அப்படியே சொல்லுது, அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளாலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த ஆசை எப்படிப்பட்டதா இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்குள்ள அவங்க புரிந்து வைத்த தேவ சித்தம், தேவனுடைய ராஜ்யம், ரட்சிக்கப்பட்டு என்ன ஆண்டவர் என்ன அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. சாதாரண ஆட்கள் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஏசுநாதர் பின்னாடி வந்தவங்கள, எல்லா செல்வ திரட்சியை வைத்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆஸ்திகளை எடுத்து கொண்டு வந்து இயேசுவுக்கு உபயோகப்படுத்துறாங்க, ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான காரியம் இது. ஆண்டவர் நம்ம கையில் தேவன் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதம் அனுகூலம், அது மேல நம்ம அஃபெக்ஷன் போயிடக்கூடாது. நம்முடைய அஃபெக்ஷன், நம்முடைய வாஞ்சை இயேசுவா இருக்கிறார். என்னுடைய அஃபெக்ஷன், என்னுடைய வாஞ்சை யாரு? இயேசு. இதெல்லாம் அவர் கொடுக்குறாரு. எல்லா நிறைவையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் அதெல்லாம் அவைலபிள் ஆக்குறதா ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் தேவ சித்தத்தை புரிந்து செயல்படுற ஒரு மனுஷனுக்கு அவைலபிள் ஆகும். அதெல்லாம் தடையாகாது. நீ சொல்ல முடியாது இதெல்லாம் வரும் ஒன்றும் நடக்க மாட்டேது, வர கிடையாது. நீங்கள் விவரமாக புரிஞ்சு கர்த்தருடைய சித்தத்துக்காக நான் வாழ்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தின் ஆசை எனக்குள்ளே வந்து நிரம்புது,
நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் மேலே வாஞ்ச உள்ளவனாக இருக்கிறேன், என் குடும்பம் கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ள குடும்பமாக இருக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்காக அவைலபிள் ஆக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அவைலபிள் ஆக்குவார், நன்மைகளை அவைலபிள் ஆக்குவார், உயர்வுகளை அவைலபிள் ஆக்குவார், ஜெயத்தை அவைலபிள் ஆக்குவார், சக்சஸ் அவங்க வாழ்க்கையில் அவைலபிள் ஆக்குவார். ஏன்னா என் பிள்ளை என் சித்தத்தை புரிஞ்சு என் சித்தத்தில் வாழணும், என் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவங்க ஆசையாக இருக்கு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுநாதர் மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்து, யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நேரம் இல்லை, சில வசனங்கள் அப்படியே கோட்பாடாக சம்பவமாக சொல்லிட்டு போகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் கவனிச்சிங்கன்னா இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறார். அங்கே வரான், இயேசுநாதருடைய சீடனாக இருந்த ஒருத்தன் வரான், யோசேப்புன்ற அமெரித்தியான். அவன் அவன் சொல்கிறான், தனக்குன்னு சொந்தமாக வாங்கி வச்சிருந்த கல்லறைய, நல்லா கவனிச்சு பாருங்க, தனக்குன்னு சொந்தமாக வாங்கி வச்சிருந்த கல்லறைய இயேசுவுக்கு கொடுக்குறான். அவன் என்ன மாதிரி அவன் பாருங்க, அவனுக்கு என்ன விளங்கிச்சுன்னா, என் பொசிஷன், எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம், இது எல்லாம் தேவ சித்தத்துக்கு உபயோகப்படுகிற ஒன்றாக இருக்கணும் என்பதை அறிந்தான். அவன் தான் கல்லறையை இயேசுநாதருக்கு கொடுத்தானே, அவன் கல்லறையை உலகம் முழுவதும் பேசுகிற கல்லறையாக்கிட்டார. யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கல்லறை முன்னாடி போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க? அந்த கல்லறையில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற வந்த தேவகுமாரனுக்காக தன் கல்லறையை அவன் கொடுத்த போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை எப்படி விசேஷப்படுத்துகிறார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய ஒன்று, ஆண்டவரே எனக்கு அது வரமாட்டுதே, எனக்கு இது கிடைக்க மாட்டுதே, இந்த உயர்வு வரமாட்டுக்குதே, எனக்கு ப்ரொமோஷன் வரமாட்டுதே, எனக்கு ஆண்டவரே அந்த கதவை திறக்க மாட்டுதே, இந்த கதவை திறக்க மாட்டேன், வாழ்க்கையில் எதுவுமே செட் ஆக மாட்டுதே. காரணம், ஆசை தேவ சித்தத்தோடு இல்லை. ஏன் ஆசைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. தேவனுடைய சித்தத்தை உங்கள் ஆசையாக கொண்டு வாங்க. அந்த ஒன்று என்னன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் என் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்ச மிக பெருசு. எதை காட்டிலும் நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற வாஞ்ச ரொம்ப பெருசு. தாவீதுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றை காட்டி, அவன் ராஜாவாக இருக்கிறது கூட பெருசாக நினைக்கலங்க. அவன் கையில் இருக்கிற 500 கோடியை கூட பெருசாக நினைக்கல. அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரே உமக்கு ஒரு அரண்மனையை கட்டணுமே, நீர் ஜனங்கள் நடுவே தங்கியிருப்பதுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணுமே, உம்முடைய மகிமை அதில் இறங்கி வரணுமே, ஆகவே ஆண்டவரே நீர் கொடுத்துக்கிற எல்லாம் அதுக்கு உபயோகமாக. அது காட்டுது அவன் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவனாய் இருந்தா தன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அவைலபிளாக ஆக்காம அதை ஹைட் பண்ணிடுவாரா, மறைச்சு வச்சிருவாரா? நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவர்களாக நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையையும் கர்த்தர் என் கையில் அவைலபிள் ஆக்குவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் கொஞ்சம் கூட பெசகக்கூடாது. ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அஃபெக்ஷன், ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த காரியத்தில் கொஞ்சம் கூட பெசகக்கூடாது. என் கஷ்டத்தையோ என்னுடைய காரியங்களை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது, காரணங்களை சொல்லி நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அஃபெக்ஷனை என் வாழ்க்கையில் குறைக்க நான் இடம் கொடுக்கூடாது. தாவீது அதை சொல்லவே இல்லை பாருங்க. ஒரு இடத்துலையும், ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அவன் புகழுகிறான், கர்த்தருக்காக வாழ்கிறான், கர்த்தர் என்ன ராஜாவாக்கி இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த போதும் கர்த்தர் எனக்கு எல்லாமா இருக்கிறார், என்னை ராஜாவாக உயர்த்தி வைக்கும் போதும் கர்த்தர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இதனால நான் நிறைய கற்றுக்கொண்டேன், கர்த்தரை குறித்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்றான். ஒவ்வொரு சவால்களிலும் தேவனை குறித்து நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன், தேவன் மேல் உள்ள அன்பு எனக்குள்ள அதிகமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லுகிறான். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். இயேசுநாதர் பாருங்க, இப்படி நான் சொன்ன மாதிரி யோசேப் என்ற ஒரு சீஷன் இயேசுநாதருக்கு தான் கல்லறையை கொடுத்தான்.
அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு வந்து கொடுத்து, இவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் தான் அவைலபிள் ஆக்கியிருக்கிறாரு. இந்த செல்வம், இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு, இதெல்லாம் எனக்கு என் தேவன் தான் இதை எங்கள் வாழ்க்கையில் ஏன் அவைலபிள் ஆக்கியிருக்காருன்னா அவர் விரும்புகிறதை செய்வதற்காக இதை உபயோகப்படுத்த. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக புரியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு அவைலபிள் ஆக்கக்கூடிய ஆசீர்வாதமோ செழிப்போம் தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறதின் மூலமாக உங்களுக்குள்ள அவரை குறித்த ஆசைகளை, அவர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கான நோக்கங்களையும் விருப்பங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். ஒரு இடத்துல இயேசு நான் சொல்கிறார் பாருங்க, நான் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், போய் கட்டியிருக்கிற கழுதை என்ன பண்ணு, கட்ட அவ்வளோத்து கொண்டு வா. சொல்கிறாங்க இவங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ சொல்லிட்டீரு, ஒன்று கழுதை எட்டி உதைக்கும், கழுதை எட்டி உதைக்கலன்னா அந்த கழுதை ஓனர் எட்டி உதைப்பானே, நான் என்ன சொல்கிறது ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போய் இயேசுவுக்கு வேணும்னு போய் சொல்லு, அந்த கழுதையின் ஓனர் என்ன பண்ணுவான்னா எனக்கு கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவ சித்தம் நான் என்னன்னு. நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தை அறியாதவனா தான் சொல்ல, கழுதை எத்தனை போன உன்னையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிற போய் கேள, அவன் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என் சித்தத்தை செய்கிறது என்ன, எப்படிப்பட்டது முக்கியம், எப்படிப்பட்ட ஆசை உள்ளவனா அவன் என்ன நான் மாற்றிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். போ, கட்டை வெளுத்துட்டு வா. போகிறான், கேட்குறான், ஏசுனா சொன்ன மாதிரி கேட்குறான். யாருக்கு வேணும்னா ஏசுனா இருக்கணும், தாராளமாக எடுத்துகிட்டு போ. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இப்படி வாஞ்ச உள்ள ஒரு விசுவாசியா, ஒரு தேவ பிள்ளையா நான் இருப்பேனா, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் அவைலபிள் ஆக்குவார். நன்மைகளை, உயர்வுகளை, எல்லா பொருளாதார நன்மைகளை கர்த்தர் எனக்கு அவைலபிள் ஆகும். இன்னைக்கு அவைலபிள் ஆகுதா? நிறைய பேர் அன்அவைலபிள் ஆயிடுறோம். The person you are calling is not able to be reachedன்றாங்க பாருங்க. அது மாதிரி ரீச் ஆக மாட்டேது. நிறையா வர வேண்டியதெல்லாம் அவைலபிள் ஆக வேண்டியதான் ரீச் ஆக மாட்டேது. கைக்கு வந்து என்னென்னமோ முட்டி மோதி பார்க்குறாங்க. சிலர்லாம் முட்டி மோதி பார்த்து அதையும் இதையும் பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் அவைலபிள் ஆக மாட்டேது. நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தை புரிந்து தேவனுடைய ஆசைகளை உள்ளே கொண்டு வந்து, ஆண்டவரே உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற வாஞ்ச, மற்ற எல்லாவற்றை காட்டலாம், அது ரொம்ப பெருசு ஆண்டவரே என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் அதில் பலப்படுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி எதெல்லாம் அவைலபிளாக இல்லையோ நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவைலபிள் ஆக்கி காட்ட, அவருடைய சித்தத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதமும் செழிப்போம் உங்கள் வாழ்க்கை நேராக, உங்கள் குடும்பத்துக்கு நேராக, உங்கள் எதிர்காலத்துக்கு நேராக கர்த்தர் அவைலபிள் பண்ணி காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவருடைய நேரம் வந்துச்சு பாருங்கள். கழுதையை கேட்டது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவர் கழுதை அந்த வஸ்திரத்தின் மேலே என்ன நம்ம சொல்கிறோம் கார்பெட் மாதிரி, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய துணியை கொடுத்தாங்க, அவங்கள என்ன ஆண்டவரை பாடி ஓசன்னா என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்க. இதெல்லாம் கொடுக்குற ஒரு தேவ சித்தத்தை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனா இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் கடைசியாக சொல்கிறார், அவருடைய சிலுவையின் பாடுகள் போகிறதுக்கு முன்பாக சொல்கிறார், நான் வந்து பஸ்காவை உங்களோட நான் ஆசரிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், போ அங்கே குடத்தை தூக்கிட்டு, தண்ணி குடத்தை தூக்கிட்டு போகிறான் பாரு, அவன் பின்னாடியே போ. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவான். அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய், ஆண்டவர் பஸ்கா ஆசரிக்க விரும்புகிறாரு, உன் வீடை எனக்கு தரணும், ஆண்டவர் பஸ்கா ஆசரிப்பதுக்கு நீ ஒரு அறையை கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஏசுநாதர் சொல்கிறார், போய் கேளு, அவனுக்கு வீடை கொடுத்தவரே நான் தான். கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு வீடை கொடுத்தவரே நான் தான். அவனுக்கு நான் எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கும்போது அவன் தி பெஸ்டானதை கொடுப்பான், நீ போன்றார். கவனிச்சுப்பாங்க, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருங்க. நமக்கு அதை வாசிக்கும் போது நம்ம போய் கேட்டான் உடனே கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கொடுத்தானா அவனுக்குள்ள கடவுள் வச்சிருந்த தேவ சித்தத்தை குறித்த வாஞ்சை,
அவன் தி பெஸ்டான என்ன பஸ்கா ஆசரிப்பதுக்கு நல்ல கார்பெட்லாம் போட்டு நல்ல இன்னைக்கு வந்து 7 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம்ன்றாங்க பாருங்க, அதுவே தோத்துறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரூமை பஸ்கா ஆசரிப்பதுக்காக இந்த மனுஷன் தான் வீட்டை கொடுத்தான். நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்த கொடுத்தா, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இதில் நீர் வாழணும், இதில் நீர் மகிமைப்படணும், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஒரு வீடாக, ஆண்டவரே என் வீடு உமக்கு எப்போவுமே அவைலபிளான ஒரு வீடாக இருக்கு. நான் ஒவ்வொரு பிரதிஷ்டையிலையும் ஒரு வீடு பிரதிஷ்டையும் சொல்லுவோம் பாருங்க, இந்த வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்த வீடு எப்பொழுதும் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். வீட்டை பூட்டிட்டு போயிடக்கூடாது, எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் பிஸியாக இருக்கோம், நாங்கள் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னா அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய வீடு ஆண்டவருக்கு அவைலபிளாக இருக்கணும், கர்த்தருடைய ஊழியம் செய்ய அவைலபிளாக இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அவருக்கு அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கு என்னங்க ஆசீர்வாதம்? நல்ல கவனிங்கள், வீடு வாசல் அவருக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரா, வீடு வாசலை ஏற்படுத்துறார். நான்லாம் ஒரு வீடு வாங்க முடியுமான்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரே. எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தாலே சிலர் இன்னும் கிடைக்கல பாஸ்டர், அதனால தான் ரொம்ப கிடைக்கும். இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, என் வீடு இயேசுவுக்காக இருக்கிற வீடாக இருக்கணும். நம்ம சபையில் வர ஒரு விசுவாசி நாளைக்கு கேரளாவில் ஒரு வீடை கட்டியிருக்கிறாரு. அவர் பாஸ்டர் நீங்கள் வந்தே ஆகணுன்றனா, இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ட்ராவல் ஆகுது, நீங்கள் வந்துடுங்க பாஸ்டர் எப்படியாது அப்படின்னாரு. நான் எப்படி வர்றது, காரில் போனாங்கிறோம் 14 மணி நேரம். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அடுத்த வருஷம் ஒரு நாள் வரேன், நீங்கள் அங்கே யாரையா வச்சு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், இந்த வீடை கர்த்தர் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் உங்கள் தேவைகளை சந்தித்து இங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் மாதத்தில் 2 வாரம் வருவார் ட்ராவல் பண்ணி, இங்கே உட்காந்து சத்தியத்தை கேட்குறதுக்காக குடும்பமாக வருவாங்க. வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எத்தனையோ தடைகள் மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கு வீடை கட்ட பண தேவைகளை சந்தித்து அதை கட்டி முடித்தனா சொல்கிறார், நீங்கள் பாஸ்டர் கண்டிப்பாக வரணும், ஆண்டவர் ஏராளமான சத்தியங்களை நீங்கள் சொல்லி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்து முடித்திருக்க, நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்த்து ஆசீர்வதிக்கணும் பாஸ்டர். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இன்றைக்கி வர முடியல, நாளைக்கு வர முடியல, ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் வீடு இயேசுக்கான வீடாக மாறணும். உங்கள் வீட்டை இயேசுவுக்கு திறந்து கொடுங்க, நல்ல பெயிண்ட் அடித்து நல்ல சோஃபா போட்டு எல்லாம் பக்கா டெக்கரேஷன் இருக்கும், ஆனால் இயேசு இருக்க மாட்டார் சில வீட்டில். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டை இருக்கிற மாதிரி இயேசுவுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இயேசு வந்தாருன்னா அது மாதிரி ஒரு மகிமையான வீடு வேறு ஒன்றுமே கிடையாது. அவைலபிள் ஆக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இவங்கெல்லாம் அதான் செஞ்சாங்க பாருங்க. இயேசுனா கேட்குற பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு ஒரு இடம், இயேசுனாவுக்கு இடம் வேணும், தாராளமாக கொடுக்குறான், பெஸ்ட்டான இடத்த கொடுக்குறான். தான் வீட்டில் இருக்கிற பெஸ்ட்டான இடத்த பஸ்கா ஆசரிப்பதுக்காக கொடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற வாஞ்சை, இன்னைக்கு தேவ சித்தத்தை நான் செய்கிறேன்னா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான விதத்தில் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் மேலே உங்களுக்கு இருக்கிற வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்குது. சொல்லக்கூடாது நான் ரொம்ப வாஞ்சை எவ்வளோ, அதனால ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறேன், சர்ச்சைக்கு ஆண்டவர் கேட்குற, மற்ற 6 நாள் எப்படி இருக்கிற? ஒரு நாள் வந்து அதுவும் சிலர் வந்து 1/4 மணி நேரம் தான் கொடுப்பாங்க, சிலர் முடிய நேரத்தும் வருவாங்க, வந்துட்டேன்ப்பா சர்ச்சைக்கு வந்துட்டேன்ப்பா நான் ரொம்ப வாஞ்சை உள்ளவன்ப்பா அப்படின்வாங்க. சிலர் வந்து இப்போ ஈவினிங் சர்வீஸ் 1.25 மணி நேரம் தான். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மணி நேரம் ஆண்டவருக்கே கொடுத்த மாதிரி நினைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்குறேன். இது போக நிறைய நேரம் நான் உலகத்தில் வாழ்கிறேனே, அங்கே என் ஆண்டவர் மேலே நான் வச்சுருக்கிற வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம், நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையா. அதில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை என்ன பண்ணுங்கள், பெருகப்படுத்துவது. கர்த்தரை தேடியும் அந்த சத்தியத்தை வாசிங்க. இந்த தேவன் எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்க விரும்புகிற என்னென்ன ஆசைகளெல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே வச்சு தேவ சித்தத்தை செய்யும் போது எப்படி ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நமக்கு அவைலபிள் ஆக்கி காட்டுகிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய அறிய நான் சொல்கிறேன், ஆண்டவர் நீங்கள் போகிற இடமெல்லாம்
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் தம்முடைய மகிமையினால நிரப்பி அலங்கரிப்பார். தாவீதை நிரப்புனாரே, அவன் முதிர் வயதிலும் அவனுடைய மரணத்திலும் அவனுடைய மரண தருவாயிலும் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி மகிமையாய் நடத்தினார். ஏன்னா அவனுடைய வாஞ்சை சாகிற வரைக்கும் கர்த்தரை குறித்து குறைவே இல்லை. நம்முடைய வாஞ்சை அப்படிப்பட்டதாய் கர்த்தர் மேல் இருக்க, அந்த வாஞ்சையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதமும் செழிப்போம். தேவ சித்தத்தை செய்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லா நன்மையையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவைலபிள் ஆக்குவார். ஆமென். எல்லாம் இனிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கவும், கர்த்தர் நல்லவர் என்பதை சத்தியத்தின் மூலமாய் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், அந்த சித்தத்தை நிறைவேற்றும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும், நீர் விரும்புகிற ஆசைப்படுகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்வதற்கு நீர் எல்லா நன்மையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அவைலபிள் ஆக்குகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட அந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இதை போய் ஆழமாய் ஒவ்வொரு முறையும் யோசிக்க உதவி செய்ய. நாங்கள் உலகத்துக்குள்ளே போகும்போது, சவால்களுக்குள்ளே போகும்போது, சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது, எங்கள் ஆண்டவரை தேவன் மேல் நாங்கள் வைத்திருக்கிற வாஞ்சை, அன்பு, அவருக்காக வாழ்கிற அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை எங்களை நாங்கள் ஆண்டவரை நிதானித்து அறிந்து அதில் நாங்கள் குறைபற்று போனா, ஆண்டவரே உம்முடைய உதவியோடு, உம்முடைய பலத்தோடு, உம்முடைய சத்தியத்தினால நாங்கள் இன்னும் அதிக வாஞ்சை உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய், வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்துக்காக வாழ கர்த்தர் எங்களை நீர் வழி நடத்தும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.